இப்போ வந்து நான் இந்த ஆப் வந்து பஞ்சபட்சி ஆப் தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் வந்து நான் எதுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன்னா, நம்மளுக்கு வந்து சாதாரண ஒரு ஆப் வந்து நார்மலான உங்களுக்கு வந்து பஞ்சபட்சியோட டைம் தான் காட்டும். இப்போ பஞ்சபட்சியோட சுழற்சி வந்து என்னது 2 மணி நேரம் 24 நிமிடம். ஆனால் இதில் வந்து துல்லியமாக இன்னும் உங்களுக்கு வந்து பஞ்சபட்சியோட தொழில்களை வந்து நம்ம துல்லியமாக பார்க்க முடியும். அதனால தான் இந்த ஆப் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். தொழில்னால் என்னதுன்னா, இப்போ நம்ம சாதாரணமாக வந்து 2 மணி நேரம் 24 நிமிடம். இப்போ உங்கள் டைமில் வந்து சூரிய உதயம் வந்து எத்தனை மணிக்கு உதிக்குதோ அப்போலேருந்து உங்களுக்கு 2 மணி நேரம் 24 நிமிஷத்துலேயே உங்களோட பட்சிங்கள் வந்து ஒவ்வொரு தொழில் செய்யுது. அப்போ அந்த 2 மணி நேரம் 24 நிமிஷத்துக்குள்ளேயே 5 பாகமாக பிரிக்கணும். நம்ம 5 பாகமாக பிரிக்கும் போது 38 நிமிஷம், 33 நிமிஷம், 28 நிமிஷம், இந்த மாதிரியான 24 நிமிஷம், 19 நிமிஷம், 5 பிரிவுங்களா அந்தந்த நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட பட்சிகள் வந்து சுழற்சி முறையில் இருக்குது. அப்போ உங்களோட நண்பு பட்சி அதே மாதிரி பகை பட்சிலாம் இன்னும் அந்த டைமுக்குள்ளே இருக்கும்போது நம்ம அதை பார்த்துட்டு அந்த டைமில் கரெக்டாக நீங்கள் வந்து வேலை செய்யும் போது ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு வந்து 100% பலன் வந்து கொடுக்கும். அதனால தான் இந்த ஆப் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்ட பிறகு உங்களோட ஜென்ம பட்சி என்ன, அதே மாதிரி உங்களுக்கு வந்து நட்பு பட்சி யார், பகை பட்சி யாருன்னு தெரிஞ்சிட்ட பிறகு இந்த ஆப்பில் வந்து கரெக்டாக டைம்லாம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த டைமில் வந்து உங்களோட பட்சி வந்து நடக்குதா தூங்குதா அப்படின்னு காட்டும். அதே மாதிரி பலன்லேயே நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு எந்த பட்சி வந்து இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ என்னோடய பட்சி வந்து இந்த டைமில் நான் பார்க்குற டைமில் வந்து நடந்துகிட்ருக்குது. ஓகேங்களா? இப்போ தொழிலில் வந்து நம்ம பார்க்கும்போது எந்த பட்சி இருக்குதுன்னு அதையும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ என்னோட தொழிலில் வந்து எந்த இது இருக்குன்னா ஆந்தை இருக்குது. ஆந்தை வந்து என்னோடய நண்பர் தான். அப்போ அதோட பட்சி வந்து தொழிலில் வந்து இருக்குது. அப்போ எனக்கு வந்து இப்போ சக்ஸஸாக எனக்கு என்னோட தொழில் வந்து நடக்கிறது, அதே மாதிரி என்னோடய நண்பர் பட்சியும் இந்த டைமில் இருக்குது. அப்போ இந்த டைமில் நான் வந்து சில விஷயங்கள்லாம் நல்லா பண்ணலாம், வைக்கலாம். இது எல்லாமே துல்லியமாக நம்ம இந்த டைமில் வந்து செய்ய முடியும். இது ஈஸியாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு சண்டையாக இருக்கும்போது இப்போ இதெல்லாம் பார்க்கணும். இப்போ நம்மளோட பேச்சு நம்ம ஹஸ்பண்ட் கேட்கும் போது எதிர இருக்கிறவங்க வந்து அவரோட பட்சி வந்து தூங்குதா இல்லையான்னு அதையும் பார்த்துட்ட பிறகு அந்த டைமில் உள்ளான ஒரு குடும்ப பிரச்சனைலாம் பார்த்து தீர்க்க முடியும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு தொழிலில் நீங்கள் வந்து கூட்டாளிங்களோடு இருக்கும்போது உங்களோட கூட்டாளிங்களோட பட்சி வந்து இந்த டைமில் என்னெல்லாம் பண்ணுது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தொழில் பேச்சுவார்த்தை நடத்துறது, கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்கலாம். உங்களை சார்ந்தும் பார்க்கும்போது எதிரில் இருக்கிறவங்களும் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, அதே மாதிரி யார்கிட்ட கூட்டு தொழிலெலாம் பண்ணுறீங்களோ அவங்களோட பட்சிகள்லாம் பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து செய்யணும். இதில் வந்து பட்சியில் பலன்கள் வந்து நிறையா இருக்குது. அது எல்லாமே நம்ம போக போக பார்க்கலாம். ஏன்னா பிரசன்ன முறையில், ஆரோடன முறையில், வெத்தலை முறையில் பிரசன்னம் பார்க்கறது, அதே மாதிரி உங்கள் கிட்ட வந்து பிரசன்னம் பார்க்க வரவங்களுக்கு வந்து நட்சத்திரம் தெரியாது. பேர் வச்சு எப்படி அவங்களுக்கு உண்டான பட்சியை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்லாம் சொல்லலான்னு போக போக பார்க்கலாம். இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு பிக்னஸுக்கு தெரியறதுக்காண்டி தான் நான் வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். இதை பாருங்கள். இந்த டைமில் வந்து நீங்கள் என்னென்ன காரியம் பண்ணலான்னு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி உங்கள் வீட்டு ஆளுங்க கிட்ட உங்களுக்கு சம்மதமாக பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்களோட பட்சி எந்த நிலமையில் அந்த டைமில் இருக்குதுன்னு அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்ய ஆரம்பிங்க. இந்த ஆப் வந்து நல்ல பெஸ்ட்டான ஆப்பாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஆப் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா நடக்கணும், எனக்கு வந்து துல்லியமாக நடக்கணும்னா உங்கள் பட்சியை வந்து நல்லா பலப்படுத்தலாம். அது வந்து மந்திரம் மூலியமாக பலப்படுத்தலாம், வசியம் பண்ணி பலப்படுத்தலாம். இல்லைன்னா எதிரிங்களோட பட்சி வந்து பலமாக இருந்துச்சுன்னா அந்த பட்சியை வந்து நீங்கள் கொஞ்சம் பலவீனமாக ஆக்கிறதுக்கும் வசிய முறைகள், மந்திரம், தந்திரம் எல்லாமே இருக்குது. ஆனால் எதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு செயல்படுங்க. கெட்ட எண்ணத்தோடு செயல்பட்டால் திரும்ப வந்து அந்த பட்சி வந்து எதிராளியோட பட்சி வந்து பலம் அதிகரிக்கும் போது அது வந்து உங்களுக்கே ரிப்பீட்டாக காட்டும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் சிம்பிளாக இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்தந்த டைமில் நீங்கள் எந்த காரியம் பண்ணுறீங்களோ அந்த டைமை பார்த்து உங்களோட பட்சி, உங்களோட தொழிலில் பட்சி என்ன பட்சி இருக்குதோ, நட்பு இருக்கா, பகை இருக்கா, நட்பு இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு செய்யுங்க. அதே மாதிரி எதிரியாளியோட நீங்கள் பேசும்போதும், ஏதாச்சும் பிஸ்னஸ் வார்த்தை பேசும்போதும், ஏதாச்சும் ஒரு நல்ல மங்களகரமான பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் அவங்களோட பட்சிகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களோட பட்சி தெரியலன்னா அவங்க பேரை வச்சு பட்சியை கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இப்போ ஒருத்தவங்க உங்கள் கிட்ட பலன் சொல்ல வரவங்களுக்கு வந்து நட்சத்திரம் தெரியாது, திதி தெரியாதுன்னா
பண்ணிக்கலாம். அவங்களோட பேர் வச்சு எப்படி அவங்களோட பட்சியை கண்டுபிடிச்சி அந்த டைமில் நீங்கள் என்ன மாதிரியான வேலையெல்லாம் செய்யலாம், அவங்களுக்கு பலன்லாம் எப்படி சொல்லலான்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தொடர்ந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து பயணிப்போம்.